இப்போ நம்ம பதஞ்சலி மனதை அமைதிப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூத்திரம் வீதராக விஷயம் வா சித்தம். அதாவது நமக்கு சில சோதனைகள் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது கலிகாலம், நாம் இந்த சோதனைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மனம் அமைதியின்மை நடக்கிறது. ஆனால் அதே சமயம் சில பேர் நம்மளை விட அதிகமான சோதனைகள்லாம் ஆட்பட்டு அதிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அவங்க எந்த மாதிரியெல்லாம் சோதனைகளை கடந்து வந்தார்கள். சில பேர் நமக்கு என்ன சோதனை வந்ததோ அதே மாதிரி சோதனைகளை கடந்து வந்திருப்பார்கள். அவர்களை பற்றிய புத்தகங்களை படிப்பது, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிவது, அது செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் அமைதியாகும். ஏன்னா நம்ம விட மிகுந்த சோதனைகளுக்கு ஆட்பட்டு அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து எப்படி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிறது தெரியும் பொழுது நம் மனம் அமைதியாகும். அது மட்டும் இல்லாமல் சில சோதனைகளோ சில இடையூறுகளோ வந்தால் சில அனுபவம் மிக்க பெரியவர்களிடம் சென்று இதிலிருந்து எப்படி வர வேண்டும், மீண்டு வருவதற்கான சில வழிமுறைகளை அவர்களிடம் கேட்கலாம். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும் அல்லது ஒரு மென்டார் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. அது இந்த சூத்திரத்தில் பதஞ்சலி சொல்கிறார். நம்ம துவிபாத பீடத்தில் இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இப்போது துவிபாத பீடத்தில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சில பேருக்கு நெக்கில் பெயின் இருக்கும், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அங்கே மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அவங்க இந்த ஆசனத்தை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பென் போத் தி நீஸ், கால்களை மடக்கிங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது இடுப்பை மேலே தூக்குங்க. இன்ஹேல், ரைஸ் த ஹிப். எக்ஸேல், கீழே வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இப்போ கைகளை தோள்பட்ட வரையும் கொண்டு போய் வச்சுங்க. பிளேஸ் த ஆர்ம்ஸ் அப் டு ஷோல்டர் லெவல். இந்த பொசிஷனில் இன்ஹேல், மூச்சை இழுத்துக்கிட்டே கை இடுப்பை மேலே தூக்குங்க. எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை கீழே கொண்டு வாங்க. இப்போ கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. பிளேஸ் த ஆர்ம்ஸ் அபவ் த ஹெட். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இன்ஹேல், எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை கீழே கொண்டு வந்துடுங்க. லோவர் த ஆர்ம்ஸ், கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம துவிபாத பீடம் பார்த்தோம். கைகளை 3 பொசிஷனில் வச்சு பண்ணுறது. சில பேருக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிற கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த முதுகுத்தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெர்டிபிரே, அதில் சில நரம்புகள் ப்ரெஸ் ஆகிருக்கும். அதனால் நெக் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது செர்விக்கல் பெயின் இருக்கிறவங்க எல்லாமே இந்த 3 பொசிஷன், அதாவது கைகளை பக்கத்தில் வச்சுட்டு இடுப்பை மேலே தூக்குறது, அல்லது கைகளை தோள்பட்டை வரைக்கும் வச்சுட்டு கைகளை மேலே இடுப்பை மேலே தூக்குறது, அல்லது கைகளை தலைக்கு மேலே வச்சுட்டு இடுப்பை மேலே தூக்குறது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் 3 விதமாக இயங்கும். அதனால் நமக்கு அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் குறையும். துவிபாத பீடம் பண்ணக்கூடிய அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். பேக் ஆர்ச் ஆகுது, அதனால் முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஸ்ட்ராங்காகும், முட்டியும் நல்ல முறையில் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது, ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. எல்லாமே இந்த ஆசனத்தில் நமக்கு கிடைக்கும். நம்ம இதே ஆசனத்தை இன்னும் சில மாடிஃபிகேஷனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம துவிபாத பீடத்தில் இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது மேல் பகுதி, மேல் முதுகு பகுதி எப்படி இன்னும் கொஞ்சம் ஆர்ச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த மாடிஃபிகேஷன். கால்கள் ரெண்டையும் மடக்கிங்க. பென் போத் தி நீஸ். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது இடுப்பை மேலே தூக்குவோம். சைமல்டேனியஸாக கைகளையும் மேலே தூக்கணும், தலைக்கு மேலே. இன்ஹேல், கைகள் ரெண்டும் தரையில் இருக்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை கீழே கொண்டு வரணும், கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க. எக்ஸேல். இதை இன்னொரு முறை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுங்கிறத. இன்ஹேல், இடுப்பு மேலே தூக்கணும், கைகளையும் தலைக்கு மேலே தூக்கிடுங்க. எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பு கீழே கொண்டு வாங்க, கைகளையும் கீழே கொண்டு வந்துடணும். கால்களை நீட்டிக்கலாம். ஸ்ட்ரெச் போத் தி லெக்ஸ். இப்போ சில பேருக்கு முதுகு பகுதியில் அப்பர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் முதுகு பகுதி ஸ்டிஃபாக இருக்கும். கீழ் முதுகு, அதாவது லோ பேக் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது. அந்த மேல் முதுகு பகுதி ஸ்டிஃபாக இருக்கிறவங்க இந்த துவிபாத பீடம் பண்ணும்பொழுது இடுப்பை மேலே தூக்கும் பொழுது கைகளையும் அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக கைகளையும் மேலே தூக்கும் பொழுது
அந்த பேக் ஆர்ச் இன்னுமே நல்ல இன்டென்ஸ் ஆகும். அது அப்பர் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். இதனால் த்விபாத பீடம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பேக் ஸ்ட்ரென்த்து, முட்டி வலிகள் இருந்தால் அது கம்மியாகிறது, முட்டி ஸ்ட்ரென்த் ஆகிறது. அதே சமயம் கழுத்து பகுதி நல்ல ஸ்டிஃபாக இருந்தால் கம்மியாகும். மேல் முதுகு பகுதி நல்ல முறையில் அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த பகுதியில் எல்லாவற்றுக்குமே இரத்த ஓட்டம் மிக சீராக இருக்கும். த்விபாத பீடத்தில் இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இன்டென்ஸ் பாஸ்டர், அதாவது தீவிரமாக பண்ணக்கூடியது. இது ஒரு ஆசிரியர் துணையோடு தான் ட்ரை பண்ணணும். இப்போ கால்கள் ரெண்டையும் மடக்கிங்க, bend both the knees. இப்போ மூச்சை இழுத்து இடுப்பை மேலே தூக்கும்போது ஒரு காலை ஸ்ட்ரைட் பண்ணணும். இன்ஹேல், ஸ்ட்ரெச் ஒன் லெக். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை கீழே கொண்டு வாங்க, காலை மடக்குங்க. எக்ஸேல். இதே இது அடுத்த காலில் பார்க்கலாம். இன்ஹேல், எக்ஸேல். மெதுவாக வாங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே. ஸ்ட்ரெச் போத் தி லெக்ஸ். கால் ரெண்டையும் நீட்டிக்கலாம். இன்னொரு முறை இதே ஆசனத்தை பார்க்கலாம். பெண்ட் போத் தி நீஸ். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது இடுப்பையும் தூக்கணும், சைமல்டேனியஸாக ஒரு காலையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். அடுத்த காலை தூக்கணும். இப்போ இன்ஹேல், எக்ஸேல். கால்கள் ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இப்போ த்விபாத பீடத்திலே ஒரு இன்டென்ஸ் வே, அதாவது தீவிரமாக எப்படி பண்ணுறது, கடினமான முறை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேர்ந்த ஆசிரியர் துணை இல்லாமல் பண்ண வேண்டாம், ப்ரிப்பரேஷன் இல்லாமலும் பண்ணக்கூடாது. இது பண்ணும்போது என்ன பண்ணோம், இடுப்பு பகுதியை மேலே தூக்கும் பொழுது ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணோம். இது பண்ணுறதுனால நமக்கு கால்களுக்கு கிடைக்கக்கூடிய வலு நல்ல முறையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ, தொடையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ, அது இந்த ஆசனத்தில் இந்த மாடிஃபிகேஷன் மூலமாக நல்ல முறையில் பண்ணலாம். இதனால் பேக் ஸ்ட்ரென்தன் ஆகிறது, முதுகு பகுதியில் நல்ல இரத்த ஓட்டம் போகிறது, கழுத்து பகுதியில் இருக்க ஸ்டிஃப்னஸ் கம்மியாகிறது. கால்களை ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால இந்த முட்டி மடங்கி விரிகிறதுனால முட்டிக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி, கால்கள் ஸ்ட்ரென்த்து, இரத்த ஓட்டம் எல்லாமே இந்த ஆசனத்தில் கிடைக்கும். இது பண்ணும்போது ஒரு தேர்ந்த ஆசிரியர் பக்கத்தில் அவருடைய துணையோடு பண்ணுறது எப்போவுமே நல்லது.